கேப்டன் விஜயகாந்த் சார் நான் பார்த்ததுலேயே ஒரு சிறந்த மனிதர். அவர் சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை, ரியல் லைஃப்லேயும் ஹீரோ. நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அடி எடுத்து வச்ச காலத்திலேயே கேப்டன் கூட எனக்கு நல்ல உறவு கிடைச்சிச்சு. நடிகர் சங்க தலைவராக இருந்தார். எனக்கு நடிகர் சங்க அடையாள அட்டையை கொடுத்தது கூட கேப்டன் தான். எனக்காக ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடத்தி நான் தொடர்ந்து தமிழில் படம் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். ராமகிருஷ்ணா படத்துக்கு அப்புறம் நான் பயங்கர பிஸியாக இருந்தேன் தமிழில். ஒரே நேரத்தில் 3 படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய டேட்ஸ் இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு படம் செவ்வேல் என்ற படத்துக்கு நீங்கள் டேட்ஸ் கொடுக்கும்போது நாங்கள் படம் பண்ண சொல்லி என்னை புக் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க டேட்ஸ் கொடுக்க சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண நேரம் என்னால் கொடுக்க முடியலை. அவங்க போய் பிடிச்ச கவுன்சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, நான் வேறு எந்த படம் நடிக்கக்கூடாது, அவங்க படம் நடிக்க முடிக்க வரைக்கும்னு. அந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் தான் எனக்காக சப்போர்ட்டாக பேசி, இந்த தம்பி ஒரு நல்ல பையன், இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது கூட தான் நடித்த படம் ராமகிருஷ்ணா படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக தன் சொந்த படத்தை கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வச்ச நல்ல குணமுள்ள அந்த பையன் டெஃபினட்டாக ப்ரொடியூசர்ஸுக்கு எப்போதுமே ஆதரவாக தான் இருப்பான். அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லி எனக்காக சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல பேசினவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் நான் பார்த்துருக்கேன், நேர்லேருந்து பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் ஒரு நியூ கமர்ஸ். அந்த மதுரையில் ஃபஸ்ட்டாக ஸ்டார் நைட் பண்ணும்போது நான், என் ஃப்ரெண்ட்ஸ் அருண், விஜய், உதயா எல்லாருமே விஜயகாந்த் சார் கூட அவருடைய அதே கம்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் ஒரு நியூ கமர்ஸாக இருந்தாலும் எங்களை அவர் தன்னுடைய ஓன் பிரதர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணார். அவர் அந்த டைமில் கூட அவருடைய அந்த ஒவ்வொரு செயல்களுமே எல்லாமே மக்களுக்காக பண்ணுறதா இருக்கட்டும். எனக்கு ஃபஸ்ட் நான் சினிமா நடிக்க வரதுக்கு முன்னாடியே அவர் பண்ண விஷயங்கள் என்னை ரொம்ப அவர் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதையும் அன்பையும் எனக்கு கொடுத்துருக்கு. அவர் அரசியலில் வர்றன்னு தெரிஞ்சோடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் அரசியலை ஜெயிக்கணும், சாதிக்கணும் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதனாலே நான் அந்த டைம் அவர் மதுரையில் மாநாடு நடத்தும் போது அவரை நேரில் சென்று பார்த்தோன்னு சொல்லி நான் அப்போ ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன், தெலுங்கு பட ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்படின்னு நான் போய் விஜயகாந்த் சாரை பார்த்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தேன். அவர் கூட அந்த நேரம் இவ்வளவோ நிறைய பேர் கூட்டம் இருக்கும்போது என்னை பார்த்தோன்னே ஆகாஷ்வான்னு சொல்லி என்னை கூட்டம் என் கூட அரை மணி நேரம் பேசி என்னை வழி அனுப்பி வச்சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் கேப்டன் விஜயகாந்த் சார். I love him so much and I miss him. இப்போ நான் ஆக்சுவலி மற்றவங்களுக்காக பேச முடியாது. எனக்கு எப்படின்னா என்னுடைய மூவி நான் ஹீரோ நடித்த ஜெய் விஜயம் படம் 29th ரிலீஸ். ஆனால் நான் லண்டனில் என் பையனோட பர்த்டேக்கு இருக்கிறதுக்காக நான் டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லண்டன் போனேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு விஜயகாந்த் சார் வந்தாருன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. 29 ரிலீஸை கூட நான் தள்ளி வைக்கணும்னு ஒரு ட்ரை பண்ணி கடைசியில் மார்னிங் ஷோஸை போடாமல் அப்புறம் நைட் ஷோஸ் அவங்க தியேட்டருக்காரங்க இல்லை தியேட்டர்ஸாக புக் பண்ணியாச்சு, நீங்கள் போட்டு தான் தியேட்டரில் மட்டும் போட்டுட்டு எங்கள் ஆப் ஏக்யூ மூவிஸ் ஆப்பில் படத்தை ரிலீஸை தள்ளி போட்டேன். ஏன்னா அது விஜயகாந்த் சாருக்கு நான் செலுத்தக்கூடிய மரியாதை நான் உணர்ந்தேன். அவர் இந்தியாவுக்கு வந்தோன்னு பார்க்கறதுக்காக நான் இப்போ வந்த உடனே இப்போ நேரம் வந்திருக்கேன். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு சிறந்த தலைவர் எந்த நடிகர்களுக்கு கிடைக்காது. நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் சார் பண்ணது பெரிய பெரிய அவரை மாதிரி ஒரு தலைவர் எனக்கான டவுட் இனி யாரும் வர்றதுக்கே சான்ஸே இல்லை. எல்லா நடிகர்களும் விஜயகாந்த் சாருக்கு மரியாதை செலுத்தணும். அவரை யாருமே மறக்க முடியாது, யாருமே மறக்கக்கூடாது.